श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सदैव इदगुम् अग्रे आसीत् ஏக்கமேவ அத்விதீயம் சோமிய. அந்த ஒரு சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய மந்திரத்தை எடுத்து வைத்து விசாரம் செய்து கொண்டிருக்கிறார் வித்யாரண்ய முனி. அதுல அவர் ஃபர்ஸ்ட் சத்தேவங் போது சூன்யவாதி ஃபர்ஸ்ட் வராரு. அசத்தேவ இதகுமக்ரே ஆசீத்து அப்படிங்கிறது சூன்யவாத மதம். அத பிரம்ம வித்யாரண்ய முனி அதை நெகேட் பண்ணாரு. அதுக்கடுத்துதான் நையாயிக்கா நியாய மதம். அவங்க என்ன சொல்றாங்க, அது எப்படி ஆகாசம் நித்தியம் தானே, பிரம்மம் எப்படி சத்தியமோ அதே போல ஆகாசமும் சத்தியமாகத்தானே இருக்கணும், ஏன்னா அதுக்குள்ளதானே எல்லாமே சிருஷ்டியே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் அதையும் நெகேட் பண்ணிட்டு இருக்காரு. நையாயிக்கா மதமும் ஆகாசம் சத்தியம் அல்ல, ஆகாசம் மித்யா. ஆனா மித்யாங்கிற கான்செப்ட் அவங்க ரெண்டு பேரும் சூன்ய மதம் சரி நையாயிக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. இப்போ எப்படி பிரத்யக்ஷ பிரமாணம் இந்திரியத்தின் மூலியமாக நேரடியாக ஆகாசத்தை அறிந்து கொள்ள முடியாதோ, சாட்சியாக இருந்து நாம் எப்படி ஆகாசத்தை புரிந்து கொள்கிறோமோ, கண்ணுக்கு ஆகாசத்தை பார்க்கறது இல்ல, காதும் பார்க்கறது இல்ல, பிரத்யக்ஷமாக நம்மளால அதை அறிந்து கொள்ள முடியாது. அதை போல பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலியமாக பிரம்மமும் அறிந்து கொள்ளப்பட முடியாது நான் சொல்றதுல வித்யாரண்ய முனி கேட்கிறாரு, என்ன உனக்கு தப்பு அதுல? நீ சொல்ற பிரத்யக்ஷ பிரமாணம் மூலியமாக ஆகாசத்தை அறிந்து கொள்ள இந்திரிய அகோச்சரம் ஆகாசம், ஆனா அது எனக்கு சாட்சி பிரமாணம் மூலியமாக எனக்கு நீ அதை தெரிந்து கொள்ளுறங்கிற. அப்போ நான் சொல்றதுல என்ன தப்பு? அதே இந்திரிய அகோச்சரம் பிரம்ம என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது, உணர முடிகிறது அப்படிங்கறத நான் பேசுறதுல என்ன தப்பு கண்ட அப்படிங்கிறத இவ்வளவு நாள் அவர் நெகேட் பண்ணிடுது நையாயிக்க மதத்தை, நியாய மதம். இப்ப அடுத்தது ஒரு டவுட் வரும். இப்ப இந்திரிய அகோச்சரம் அப்படின்னு என்ன? இந்திரியத்துக்கு சிக்காதது, கண்ணு காது மூக்கு வாய் நாக்குக்கு எதுவும் சிக்காதது ஒண்ணு இருக்குதுன்னு ஒண்ணு நம்ம ப்ரொக்ளைம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எது? கண்ணு காது மூக்கு வாய்க்கு எதுக்கு அது இந்திரிய அகோச்சரம். இந்திரிய அகோச்சமா ஒண்ணு இருக்குது. இப்ப என்ன வாதம் வந்தது? ஃபர்ஸ்ட் ஆகாசம் இருக்குது, அதை போல பிரம்மம் இருக்குது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப ஒரு சிக்கல் நமக்குள்ள வரும். ஏன்னா கண்ணுக்கு இந்திரிய அகோச்சரமாக ஒண்ணு இருக்குதுன்னா அதுல ஒரு விவஸ்தை இல்லாமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தோஷத்துக்கு பேரு அவ்யவஸ்தா பிரசங்கக. ஒரு புது தோஷம் ஒண்ணு வரும். என்னன்னு சொல்றேன் நானு, அவ்யக்தா அவ்யவஸ்தா சரி வியவஸ்தா அவ்யவஸ்தா அவ்யவஸ்தா பிரசங்கக அப்படின்னு வரும். அப்படின்னு என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்லலாம் கூட்ட, எது இந்திரிய அகோச்சரத்துக்கு சிக்கலினால் அது இருக்குது அப்படிங்கிற வார்த்தை எடுத்தோம்னா, இப்ப நான் சொல்றேன் என் கழுத்துல மாலை இருக்குது, விவஸ்தையெல்லாம் போயிடும். அது உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாங்க, ஆனா என் கழுத்துல என்ன சொல்றது, நானு மாலை இருக்குதுன்னு சொல்லலாம், என் கழுத்து தோல் பட்டையில பூனை உட்கார்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம், என் பின்னாடி யானை நிக்குதுன்னு சொல்லலாம். சோ இந்திரிய அகோச்சரத்திற்கு சிக்காதது இருக்குதுன்னு சொல்லும் போது என்ன தோஷம் வருது? விவஸ்தையற்றதா போயிடும். ஏன்னா எது இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம், நம்ம என்ன சொல்லிக்கலாம், இது இருக்குது அது இருக்குது. சோ அது தோஷத்துக்கு பேரு அவ்யவஸ்தா பிரசங்கக. சோ என்ன கன்க்ளூஷன் வரும்? ஏதோ ஒரு பிரமாணம் வேணும். நம்ம ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்றோம்னா என்ன வேணும்? ஒரு பிரமாணத்தின் மூலியமாக அது ஞானமாக பரிணமித்தால்தான் அந்த பொருள். இப்ப நான் ஒரு பொருள் காமிக்கிறேன்,
இப்ப பென்சில் அதை நீங்க பாக்குறீங்க, கண்ணை யூஸ் பண்றீங்க, பிரமாணம். உள்ள ஒரு விருத்தி ஏற்படுது, அந்த விருத்திய ஆத்ம சைத்தன்யம் பிரகாசப்படுத்துது. அப்ப உங்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படுது. இது என்னன்னு? பென்சில். அப்ப யூ ஆர் யூசிங் பிரமாணம். சோ இப்போ அந்த மாதிரி சொர்க்கம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்ப எங்க சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு எது பிரமாணம்? வேதத்தினுடைய பூர்வபாகம் கர்மகாண்டம் பிரமாணம். நரகம் இருக்குன்னு சொல்றோம், அதுக்கு எது பிரமாணம்? நீங்க பாருங்க, சொர்க்கம் இருக்குன்னு சொல்றதுக்கு நம்மளால பிரமாணம் காட்ட முடியும். ஆனா அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, ஒருத்தர் சொர்க்கம்ங்கிறத ஒண்ணுமில்ல மித்து அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது? பிரமாணம் கிடையாது. இப்ப நாம சொல்றோம், இவ்வளவு அட்டுழியம் பண்ணாதீங்கடா, நரகத்துக்கு தாண்டா போவீங்க நாம சொல்றோம். அவனுக்கு நீ என்னத்தை கண்ட, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லையா. நாம என்ன சொல்லலாம், நரகம் இருக்குங்கிறதுக்கு எனக்கு என்கிட்ட என்ன இருக்குது? பிரமாணம் இருக்குது. நீ நரகம் இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் காட்டினீங்கன்னா அவுட் ஆயிடுவான். சோ அவங்க என்ன விவஸ்தை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தேவதைகள் இல்ல, எல்லாம் என்னது? மித்து. தேவதைகள் கிடையாது, சொர்க்கம்னு ஒண்ணு கிடையாது, நரகம்னு ஒண்ணு கிடையாது, புண்ணியம்னு ஒண்ணு கிடையாது, பாப்பம்னு ஒண்ணு கிடையாது. சாருவாக்கர்கள் பேரு, உங்களுக்கு பேரு எதையும் இல்லைன்றுவாங்க. என்னதான் இருக்குது? இப்ப வாழ்றோம் பாத்தியா, இப்ப சாப்பிடறோம் பாத்தியா, அதுதான். கடனை வாங்கியாவது நெய் ஊத்தி நல்லா சாப்பிட்டு திருப்பி கடனை கட்டணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த ஒரு புத்தி தான் இப்ப அதிகமா போயிட்டு இருக்குது மக்களிடம். ஏன்னு கேட்டவங்க என்ன கேக்குறாங்க? என்ன ப்ரூஃப்? வாட் இஸ் த ப்ரூஃப்? உடனே அடுத்த கேள்வி, சொர்க்கம் இருக்குன்னா என்ன ப்ரூஃப்? ஆட எங்ககிட்ட சொர்க்கம் இருக்குங்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது? பிரமாணம் இருக்கு. சரி நீ ஓகே, நான் பிரமாணத்தை காமிச்சிட்டேன். நீ சொர்க்கம் இல்லைன்னு சொல்றீல்ல, நரகம் இல்லைன்னு சொல்றீல்ல, பாப்பம்னே ஒண்ணு இல்லைன்னு சொல்றீல்ல, கிவ் மீ பிரமாணம். எங்க போவாங்க நினைக்கிறீங்க? நோ பிரமாணம். சோ அதனாலதான் என்ன சொல்றது, ஒன்னோனுக்கு என்ன வேணும்? பிரமாணம் வேணும். எது எல்லாமே பிரமாணம் இல்லாம எல்லாம் இருக்குது. நான் தான் நம்ம கழுத்துல மாலை இருக்குது, தோள்பட்டையில பூனைக்கு வந்திருக்குது, என் பின்னால யானை நிக்குது, நான் என்ன வேணா அப்ப என்ன ஆகுது? விவஸ்தையற்றதாக போய்விடும். அதை போல இப்ப எங்க வரணும் சப்ஜெக்ட்? பிரம்மம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? உபனிஷத்துக்களேவ பிரமாணம். அது மட்டுமல்ல, உபனிஷத்துக்கள் பிரமாணம் ஓகே, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குது, பின்னால வர ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அடே அனுபவமே உனக்கு பிரமாணம். அனுபவமே என்னவா இருக்குது உனக்கு? பிரமாணம். அது பின்னால வர ஸ்லோகத்துல சொல்ல போற எப்படி நம்ம அனுபவ பிரமாணம் எப்படிங்கிறது. இப்ப கம்மிங் டு திஸ், இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். இப்ப கம்மிங் டு 44வது ஸ்லோகம். சத்வஸ்து சுத்தந்த்யஸ்வஸ்மாபிஹி நிஸ்ரிச்சைதைர நுபூயதே தூஷ்ணிம் ஸ்திதௌ ந சூன்யத்வம் சூன்ய புத்தேஸ்ரய வர்ஜனாத். என்ன சொல்றாரு? அனுபவம் சொல்லிட்டோம், பிரம்ம அனுபவம். இப்ப அனுபவம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ அனுபவம்னா நான் அனுபவிப்பவன், அதுக்கு ஒரு கருவி எது? கண்ணு. அப்புறம் என்ன இருக்கு வெளியில? பென்சில், ஒரு பொருள், விஷயம். சோ ஒரு விஷயம் இருக்கு, அப்புறம் எங்கிட்ட என்ன இருக்கு? கருவி. அதன் மூலியமாக எனக்கு என்ன என்ன ஏற்படுது? இதை பற்றிய அனுபவம். இதுதான் இது. ஆனா பிரம்ம விஷயத்தில் இப்படி அனுபவம் ஏற்படுமா? எது? இது பிரம்மம், இது பிரமாணம், இது நான் அனுபவிப்பவன், அனுபவம் ஏற்பட அனுபவிப்பவன்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ள கூடாது. ஏன்னா அனுபவங்கிறது ஜென்ரலா அப்படித்தான். there should be 3 things: விஷயம், கருவி, and then அனுபவிப்பவன் அப்படிங்கிற திரிபுட்டி வந்தா தான் அந்த அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் பென்சில். I got the experience of this pencil நீங்க சொன்னீங்கன்னா 3 things are, triputis are needed. But இதே நிலையில எங்க போய் நிக்க கூடாது? பிரம்ம அனுபவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கண்ணில் எனக்கு அனுபவம், கண் மூலியமாக எனக்கு கண்ணில் அனுபவம் ஏற்படுகிறது இல்லைங்களா? இந்த பென்சிலை பற்றிய அனுபவம் எப்படி ஏற்படுது உங்களுக்கு? கண்ணில் ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, கண் இருக்கிறது, எங்கிட்ட கண் இருக்கிறதுங்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இந்த பென்சிலை பற்றிய அனுபவம் கண்ணில் ஏற்படுகிறது.
எங்கிட்ட கண் இருக்குது, அது வேலை செய்தா, அது நல்லா வேலை செய்தா, அது வேலை செய்யலையா, அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது எங்க அறியப்படுகிறது? என்னால் எப்படி அறிகிறோமோ அதுவும் என்னதான், அதுதான் அனுபவம். பிரம்ம அனுபவம் என்பது அதை போன்றது. என்ன பண்ண முடியாது. இப்ப கண்ணின் அனுபவத்தை ஒரு பென்சில் ஒரு பார்க்கும்போது எனக்கு கண்ணில் ஒரு அனுபவம் ஏற்படுகிறதுனா அது கண் இருக்கிறது. என் மனம், என்னை மனதை பற்றி அனுபவம் எனக்கு ஏற்படுதா இல்லையா? என் மனத்தில் சோகம் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதை பற்றிய அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்படுது. என் மனதில் இப்ப சந்தோஷமாக, என் மனம் இப்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. என் மனதில் இப்ப பொறாமை இருக்கிறது, என் மனதில் கர்வம் இருக்கிறது, என் மனதில் சஞ்சலமாக, என் மனம் இப்ப சஞ்சலமா இருக்குது, என் மனதில் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மாதிரி இருக்குது, அந்த குழந்தை சொல்ற போர் அடிக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தை சொல்லுதுன்னா அந்த மனதை யாரோ ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அறிந்து. அதுக்கு பேர் தான் இங்க அனுபவம். பிரம்ம அனுபவம் என்பது அந்த மாதிரி நான் புரிந்து கொள்ளமே தவிர கண்ணுலையோ பிரத்யக்ஷ இந்திரிய அகோச்சரம். சோ எப்படி அறிகிறோம்? அப்போ இந்த பிரம்மத்தை நாம் எப்படி அறிகிறோம் அப்படின்னா, இதுக்கு இதை விளக்குவதற்கு, இந்த பென்சிலை விளக்குவதற்கு கண் தேவை. கண் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? மனம் தேவை. மனம் இருக்குன்னு சொல்றதுக்கு சைத்தன்யம், சாட்சி தேவை. இந்த பென்சில் இருக்குது, விளங்குகிறது. இந்த பென்சிலை விளக்குவதற்கு, இந்த பென்சிலை பற்றிய அனுபவம் ஏற்படுவதற்கு கண் தேவை. கண் விளங்குகிறது, கண் இருக்குதுன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? மனம் தேவை. மனம் இருக்குது எனக்கு, அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன தேவை? அதுக்கு பேர் தான் சாட்சி, சைத்தன்யம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? மனதுல இந்த போயிட்டு இருக்குது அப்படின்னு மனதை, இதத்தான் நம்ம என்ன படிச்சோம்? கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக படிச்சோமா இல்லையா உபநிஷத்துல? மூக்குக்கு மூக்காக, இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியமாக, மனதிற்கு மனமாக. அதுதான் சாட்சி, அதுதான் சைத்தன்யம், அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்ம. அந்த ஆத்மா தான் என்னது? பிரம்ம. எந்த மனதை ஒரு சைத்தன்யம் அறிகிறதோ அந்த சைத்தன்யம் தான் ஆத்மா. அந்த ஆத்மா தான் என்னது? பிரம்ம. அந்த பிரம்மம் தான் என்னது? சத்து. அந்த பிரம்மம் தான் என்னது? பூமா. அதுதான் பூம வித்யா, சத் வித்யா. எது சொன்னாலும் அதுதான். சோ என்ன சொல்றாரு? அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், பிரம்ம அனுபவம் என்பது அது ஸ்வயம். ஏன் அந்த பிரம்ம தத்துவத்தை, இப்ப பென்சிலை விளக்குவதற்கு கண் தேவை, கண்ணை விளக்குவதற்கு மனம் தேவை, மனதை விளக்குவதற்கு சைத்தன்யம் தேவை. அப்ப சைத்தன்யத்தை விளக்குவதற்கு எதுவும் தேவையில்லை. ஏன்? அது ஸ்வயப்பிரகாசக, அது தன்னைத்தானே விளக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது. இந்த பென்சிலுக்கு என்ன கிடையாது? தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிற சக்தி கிடையாது. இட் நீட்ஸ் சூரிய ஒளி, கண்ணு எல்லாம் இருந்தா தான் இதை பார்க்க முடியும். லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒண்ணும் தெரிய போறதில்லை. இந்த பென்சில் தன்னைத்தானே விளக்கிக் கொள்ள முடியாது. அதை போல பிரம்ம தத்துவம் என்பதை விளக்குவதற்குள்ள அந்த சைத்தன்யம், சாட்சி சொரூபமாக இருக்கிற சைத்தன்யத்தை விளக்குவதற்கு என்ன தேவையில்லை? இன்னொரு பொருளோ இன்னொரு பிரம்மனோ தேவையில்லை. அதைத்தான் இங்க சொல்றாரு. அடுத்து இப்ப என்னோட மீனிங், வேர்டு பை வேர்டு மீனிங் பார்த்துட்டு அப்படியே பிரகாசத்தை பார்க்கலாம். அதாவது இதுக்குள்ள வேர்டு மீனிங் போறதுக்குள்ள இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா புரியும். ஏன் எனக்கு தெரியல? அந்த ஏன் எல்லாத்துக்கும் ஏன் அது தெரியல? எனக்குன்னு வேண்டாம், ஏன் மக்களுக்கெல்லாம் அந்த பிரம்ம தத்துவம் ஏன் தெரியல? நான் அந்த ஆத்மாங்கிறது ஏன் தெரியல? இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், டிவி ஆன் பண்றதுக்கு முன்னால என்ன பார்த்திருப்பீங்க? அந்த ஸ்கிரீன். டிவி நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படியே புரிஞ்சிடும். இப்போ டிவிய ஆன் பண்றதுன்னா சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு முன்னால ஏதாவது துணி போட்டு மூடி வச்சீங்கன்னா எடுத்துட்டு என்னத்தை பாப்பீங்க? ஸ்கிரீனை பாக்குறோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த ரிமோட்டை வச்சு எதையோ பண்ண ஒரு சேனல் வருது. அப்ப நீங்க ஒன்ன பாக்குறீங்க. எதை பாக்குறீங்க?
அப்பவும் ஸ்கிரீனை தான் பாக்குறீங்க. ஆனா நான் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கிறேன்கிற புத்தியை அங்கு மறைப்பது யார்? ஸ்கிரீன் ஆன் பண்றதுக்கு முன்னாலே நீங்க ஸ்கிரீனை தான், டிவி ஆன் பண்றதுக்கு முன்னாலே நீங்க ஸ்கிரீனை தான் பாத்தீங்க. டிவி ஆன் பண்ணி அந்த டிராமாவா அதோ ஒண்ணு பிளேன்னு வச்சுக்கலாமே, டிராமா வந்ததுக்கு அப்புறம் எதைத்தான் நீங்க கண்டு பார்த்துட்டு இருக்குது? ஸ்கிரீனை தான் பாக்குது. ஆனா அப்ப என்ன நமக்கு அறிவு இல்ல? நான் ஸ்கிரீனை பார்க்க, எப்படி டிவி ஆன் பண்றதுக்கு முன்னால என்ன அறிவு இருந்து எனக்கு? நான் ஸ்கிரீனை பார்க்கிறேங்கிற அறிவு இருந்துதா? அந்த டிராமா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் ஸ்கிரீனை தான் பாக்குறேன். உண்மையில் என் கண் படுறது எது மேலதான் பட்டுட்டு இருக்குது? ஸ்கிரீன்ல தான் பட்டு ஸ்கிரீன் ஆக்காரம் பண்ணிதான் உள்ள போய் இமேஜ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த ஸ்கிரீனுங்கிற புத்தியை, நான் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கிறேன்கிற புத்தியை மறைத்தது யார்? அங்க வந்த டிராமா, பிளே, ஹீரோ, ஹீரோயின், நடிகர்கள், ஏதோ ஒண்ணு. இதுதான் பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி. இப்ப நீங்க என்ன பண்றோம்? அபியாசம், பயிற்சி. டிவியில டிராமா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே வேதாந்தத்துல என்ன சொல்லி கொடுக்குது? ட்ரை டு see the screen. டிவியில டிராமா நாம ரூபங்களும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே எதை நாம அபியாசம், எதை நாம அறிவதற்கு முயற்சி செய்கிறோம்? அதுக்கு பின்னால ஸ்கிரீன் இருக்குது. அந்த புத்தி இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறது. எதனால? நாம பிள்ளைங்கிறது என்ன? நாம ரூபம் இல்லைங்களா? ஒரு ஆள் வருவான், அவனோட பேரு, அவன் ரூபம், அவன் ஒருத்தர் சிகப்பா இருப்பான், கருப்பா இருப்பான். சோ அந்த நாம ரூபங்கள் எப்படி அந்த பிள்ளைங்கிறது இப்ப நாம ரூபங்களா மாத்திருக்கேன். எல்லாம் ஒண்ணுதான். அந்த நாம ரூபங்கள் என்ன பண்ணிருச்சு? அந்த ஸ்கிரீனுடைய புத்தியை மறைச்சிருச்சு. ஸ்கிரீனைத்தான் பாக்குறேன், ஆனா அந்த நாம ரூபங்கள், அந்த பிளே என்னை பாக்குறத மறைச்சிருச்சு. அதை போல இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு என்னதான் இருந்தது? ஸ்கிரீன் ஆன் பண்றதுக்கு, டிவி ஆன் பண்றதுக்கு முன்னால என்னதான் இருந்தது? சதேவ இதகும் அக்ரே ஆசித்து. டிவி ஆன் பண்றதுக்கு முன்னால. இப்ப டிவி ஆன் பண்றதுன்னு என்ன? மாயாங்கிற சக்தியுடன், பிரம்மத்துடைய சக்தி யாரு? மாயா. அந்த மாயுடன் சேர்ந்து நாம ரூபங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சோன்ன, நாம ரூபங்கள் என்ன ஆயிடுச்சு? ஸ்கிரீன்ல ஓட ஆரம்பிச்சோன்ன என்ன, இந்த நாம ரூபங்கள் என்ன பண்ணிருச்சு? அந்த ஸ்கிரீனை மறைச்சிருச்சு. ஆனா நீங்க எதை பார்த்தாலும், எதைத்தான் நீங்க ஸ்கிரீன்ல டிவியில நீங்க எதை பார்த்தாலும் என்னத்தை தான் பாக்குறோம்? ஸ்கிரீனை தான் பாக்குறோம். ஆனா என்ன மறைச்சிருச்சு? நாம ரூபங்கள் அதை மறைச்சிருச்சு. அதை போல பிரம்ம தத்துவம் சதேவ இதகும் அக்ரே ஆசித்து. மாயா வெளிப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அந்த புத்தி நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்டு விட்டது. பிகாஸ் ஆஃப் திஸ் நாமா அண்ட் ரூபா. இப்போ ஒரு கடையில போய் ஒரு செயின் தங்கம் ஒரு பவுன் ஒரு செயின் வாங்குறோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த பொருளை எப்படித்தான் பாக்குறோம்? செயினா பாக்குறோம். அங்க என்ன மறைஞ்சிருக்குது? தங்கம். காரணம் என்பது அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நாம என்னதான் சொல்றத? தங்கம் யாரும் சொல்றது இல்ல, செயின், வளை, நாமா அன்ரூபா. அதுக்கு முன்னாடி எப்படித்தான் இருந்தது? நாம ரூபங்கள் வெளிப்படாத நிலையில் கோல். அது என்னவா மாறிடுச்சு? இப்போ நாம ரூபங்கள் வந்த ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிருது? காரணத்தை, அது காரியம் காரணத்தை என்ன பண்ணிருது? மறைத்து விடு. அதனால நமக்கு என்ன இல்ல? காரணத்தை பற்றிய புத்தியை நாம ரூபங்கள் மறைத்து விடுகிறது. இதுதான் எல்லாரும் இப்ப வேதாந்தத்துக்கு வந்தோன்னே நாம என்ன பண்ண ட்ரை பண்றோம்? while you are டிவியில டிராமா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே we are trying to see the screen which is satyam. we are trying அனுபவம். அதுதான் என்னது? இப்போ அதுதான் என்னது? பிரம்ம அனுபவம். ஏன்னா ஆல்ரெடி அது அங்கதான் இருக்குது. we are trying to see the screen. இது அர்த்தத்தை தான் இவர் விளக்குறாரு. அதாவது ஏன் தெரியல. அடுத்தது இப்போ மனம் அமைதியாக, ஏன்னா மனதில் தான் பிரம்ம தத்துவம் வெளிப்படுது நம்ம பார்த்துட்டோம். ஏன் எனக்கு தெரியல? மனம் அமைதியாகவும், அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி சுவாமிஜி சொல்வார்.
ஒரு குளத்துல ஒரு பட்டிக்காட்டுல போய் ஒரு கிராமத்துல ஒரு 6-7 மணிக்கு நீங்க நடந்து போங்க. அந்த இடத்த அப்படி குளத்தை எட்டி பாருங்க. அப்படியே பியோர் வாட்டர். அப்படி எட்டி பார்த்தோம்னா கீழே ஆழத்தில் கிடக்கிற துண்டு கல்லு கூட எப்படி தெரியும்? நல்லா தெரியும். அப்ப அசைவில்லாமல் சஞ்சலம் இல்லாத மனம் அமைதியான மனம். அந்த மாதிரி அந்த குளத்தை மாதிரி உங்க மனம் இருந்ததுன்னு வச்சுக்குங்க. எக்ஸாம்பிள், சஞ்சலம் இல்லாத மனம், அழுக்கு இல்லாத, பொல்யூஷன் கூடாது இல்லையா? இப்ப பாண்டு சஞ்சலம் இல்லாம இருக்கலாம், உள்ள ஃபுல்லா அழுக்கு குப்பையா கடந்து எதாவது தெரியுமா கீழ் இருக்கிறது? தெரியாது. அப்ப மனம் எப்படி இருக்கணும்? அதை போல சஞ்சலம் இல்லாம அசைவு, அசைவு இல்லாம இருக்கணும். எப்படி இருக்கணும்? உள்ள இருக்கிற மனதில் இருக்கிற ராக, துவேஷம், மதம், ஆச்சரியம், குரோதம், ஒன்னா ரெண்டா, சுயநலம், இந்த மாதிரி அழுக்குகள் இல்லாதபோது எப்படி தெரியும் உனக்கு? இது அழுக்குகள்லாம் விலகி வேதாந்த படிச்சொன்ன என்ன புரிஞ்சிடும் நமக்கு? அந்த ஆத்ம தத்துவம் விளங்கிடும். சோ எதனால ஆத்ம தத்துவம் விளங்க மாட்டேங்குது எனக்கு? வேதாந்தம் படிச்சிட்டனே, ஆனாலும் எனக்கு அந்த ஆத்ம தத்துவம் விளங்கல. விளங்குனால அதனால நிக்க முடியல. ஏன் காரணம்? மனதில் என்ன இருக்குது? இன்னும் அழுக்குகள். வேதாந்தத்தில் குறை கிடையாது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமா இருக்கிற குருவிட்டும் குறை கிடையாது. வேற வேற குருவா இருந்த பிரச்சனை இருக்கலாம். சோ பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமா இருக்கிறாரு அப்படிங்கும் போது அவரிடம் குறை கிடையாது, சாஸ்திரத்திலும் குறை கிடையாது. நானும் 10 வருஷம் படிச்சுட்டேன், ஆனாலும் எனக்கு என்ன புரியல? பிரம்மம்னா எனக்கு புரியல. பிரம்மத்தை பத்தி பேசினாவே மண்டை சுத்துது, இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா அதுல நின்று என்னால உலகத்தோடு டிரான்சாக்சன் பண்ண முடியல அப்படின்னா ஒரே காரணம் என்ன? குளத்துக்கு அடியில கிடைக்கிற கல் எனக்கு தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரே காரணம், குளத்தில் மனம் குளம் வந்து அசையாம அப்படியே நிக்குது, சஞ்சலம் எல்லாம் போயிருச்சு. ஆனா எனக்கு உள்ள இருக்கு தெரியலன்னு என்ன அர்த்தம்? குளத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க? தூசு குப்பைகள் நிறைந்த குளமாக இருந்திருந்தால் அது தெரியும். அதை போல மனதில் தூசு துப்பைகள் இருந்தா, குப்பைகள் தூசு இருந்ததுங்கிறது என்னது? மனதில் இருக்கிற கல்மஷம். அது இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகாது? நீங்க 10 வருஷம் என்ன, 20 வருஷம் என்ன, 30 வருஷம் என்ன, ஆயுசு முக்கால் படிச்சாலும் அந்த அழுக்குகளை நீக்காமல் என்ன பண்ண முடியாது? இந்த ஆத்ம அந்த கல்லை எப்படி ஆத்ம ஞானத்தினால, பிரம்ம ஞானத்தினால விரி. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இது நம்ம என்ன சொல்றது? மனம் எதுல கலங்கிருச்சு? மித்யாவுடன். இது ஒண்ணு. அடுத்தது உலகத்துக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறோம்? சத்தியத்துவ புத்தி. சோ இந்த ரெண்டும் தான் பிரச்சனை. அது உலகத்துக்கு முதல்ல என்ன பண்ணி வச்சிருப்போம்? சத்தியத்துவ புத்தி. அது ஒரு அழுக்கு. உலகத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுத்து வச்சிருக்கிறது என்னது? அழுக்கு. அப்போ அந்த மனதில் இருக்கிற என்ன அழுக்கு? அந்த மனம் இந்த மித்யா உலகத்துடன் எப்படி அந்த ஸ்கிரீன் வந்து அந்த டிராமாவோட கலக்காம இருக்கும்போது ஸ்கிரீன் நல்லா தெரியுதோ, டிராமாவோட கலக்காமல் இருக்கும்போது எப்படி ஸ்கிரீன் நல்லா தெரியுதோ, அதை போல மித்யாவுடன் கலக்காத மனம், மித்யா சத்தியம் எடுத்துக்கிறது பேர் மித்யாவுடன், மித்யாவுடன் கலங்காமல் தனித்து மனம் நிக்குதுன்னா அழகா நமக்கு என்ன ஏற்படும்? பிரம்ம அனுபவம், பிரம்ம ஞானம். There is no need for என்ன தேவையில்லை திரிபுடி, there is no need for instrument, there விஷயம் எல்லாமே ஒண்ணாங்க. எதை அனுபவிப்புறோம் அதுதான், கருவியும் அவன் தான், விஷயமே யாருதான் அவன். there is no திரிபுடி. பிரம்ம அனுபவத்தில் என்ன கிடையாது? நோ திரிபுடி. சோ அமைதியான தூய்மையான மனம் இல்லாத போது சக்தி இருக்குது, ஆனா எனக்கு அந்த புத்தி அங்க இல்ல. அவ்வளவுதான். சத்து எப்பவுமே இருக்குது, ஆனா அமைதியான தூய்மையான மனம் இல்லாத போது சக்தி இருக்குது, ஆனால என்னால புரிஞ்சுக்க முடியல. அதே என் மனம் அமைதியாகும் போது, தூய்மையாகும் போது, பை ஸ்டடிங் சாஸ்திரா, பை ஃபாலோயிங் சம் எத்திக்ஸ் பிரின்சிபல்ஸ், சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் பண்ண 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 என்ன நடந்துட்டு இருக்குது? உங்களுக்கு தூய்மையும் அமைதியும் நடக்குது. அததான் சாஸ்திரம் பண்ணி கொடுக்குது. ஏன்னா அது சுயப்பிரகாசக. சாஸ்திரம் வந்து புடிச்சு வச்சு இதுதான் பிரம்மம் காட்ட தேவை இல்லை. ஆல்ரெடி ஸ்கிரீன் அங்கதான் இருக்குது. யாரு வேணா ஸ்கிரீன் ஓபன் பண்ணி காமிக்கணும், ஒருத்தரும் தேவையில்லை. அப்ப தூய்மையான அமைதியான மனமாக அமைதி இல்ல போது சத்வஸ்து அங்கதான் இருக்குது, ஆனா என்னால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. மனம் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த புத்தி ஏற்படுகிறது. தூய்மை இல்லாத போது எனக்கு அந்த புத்தி
இல்ல. புத்தி இல்ல, புத்தி இருக்குதானே தவிர சத்த பொறுத்த வரைக்கும் என்னதான் இருக்குது? அது எப்பவும் 24x7 அந்த ஸ்கிரீன் அங்கேயேதான் இருக்குது. அந்த பிரம்ம தத்துவம் எப்பவுமே இருக்கு. ஆனா அப்ப என்ன பண்ணணும்? மித்யாவுடன் கலக்காத மனம் தேவை. மித்யா என்ன? சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா, இதோடு இது எல்லாத்திலும் வச்சு அந்த அழுக்குகள் இல்லாத கோபம். எவ்வளவு பெரிய அழுக்கு தெரியுங்களா? கோபம், பொறாமை. நேத்து படிச்சு பாத்தீங்களா? தண்டனை கொடுத்தல். எப்படி நாம தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறோம்? நாம நினைக்கிறோம் யாருக்குமே தண்டனை கொடுக்கறதா பெரிய அகிம்சைவாதி நாம நினைச்சுக்குவோம். எப்ப நம்மள ஒருத்தர் நொந்து நூடுல்ஸ் பண்றாங்களோ அவங்கள பத்தி நீங்க இன்னொருத்தர் சொல்றீங்களோ அப்பவே என்ன பண்ணிட்டீங்க? அவங்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள். எனக்கு மருமக இப்படி பண்றா, வெளியில சொல்றமா இல்லையா? நம்பர் 1 தண்டனை. அது என்னது? மனதில் இருக்கிற அழுக்கு. 1 2 நம்ம வச்சிருக்கிற அழுக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவளை பத்தி எல்லாம் சொல்லி வச்சாதான் கடைசி பேரு என்ன பங்காளிகள் நம்மளை நம்புவாங்க. ஏதோ ஒரு கற்பனை என்னவோ சொல்றாங்க. எதுக்கு சொல்றது? அவங்கள அதாவது யார்கிட்ட பிரச்சனையோ அவங்க மருமகளை எனக்கு பிரச்சனை, அவங்க நேர்ல பேச முடியாத பிரச்சனை அமைதியா நின்று. இதை எதுக்கு போய் வெளியில சொல்றோம்? அவளை என்ன பண்றோம்? மறைமுகமாக தண்டிக்கிறோம். அதே என்னதான் அழுக்கு. 1 2 அழுக்கு இல்ல. சோ இந்த மாதிரி அழுக்குகள் இருக்கிறதுனாலதான், குழம்பி கிடக்கிறதுனாலதான் குளத்துக்குள்ள இருக்கிற கல்லு தெரிய மாட்டேங்குது, ஸ்கிரீனு தெரிய மாட்டேங்குது. எதுதான் தெரியுது? மேல மித்தியா உலகம் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த கட 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 கடன்னு அதுதான் தெரியுது. அதுக்கு பின்னால ஒரு ஸ்கிரீனோட சத்துவஸ்து நமக்கு தெரிவது இல்லை. அப்ப என்ன பண்றோம்? அந்த டிராமாக்குள்ள சத்தியத்துவத்தை கொடுத்து அழுகிறது, சிரிக்கிறது எல்லாமே நடக்குது. ஆனா நான் பாக்குறது என்ன? அழுகிறது சிரிக்கிறது எதனா? மித்தியா உலகத்தினா. இப்ப மீனிங் எழுதிக்கலாம். சத்வஸ்து ब्रह्म वस्तु. सत मीन्स ब्रह्म. शुद्धम त्वस्माभिः நம்மால். நிஷ்சிச்சைதைஹி நிச்சயமாக என்ன? டவுட்லெஸ். டவுட்லெஸ்லி, சந்தேகம் இல்லாமல், உறுதியாக, நிச்சயமாக. அந்த சத்வஸ்து சுத்தம். அது எப்படி? அனுபூதயே. அனுபூத் எஸ் அனுபூத்தையே அனுபவம் ஏற்படுகிறது. உறுதியாக நமக்கு அனுபவம் ஏற்படுகிறது. எப்போ? இப்ப சொல்றாரு எங்களுக்கெல்லாம், வித்யாரணி சொல்றாரு எங்களுக்கெல்லாம் பிரமனை பற்றிய அனுபவம் ஏற்படுகிறது. எப்போ? தூஷ்ணீம் ஸ்திதௌ, மனம் அமைதியாக சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதோ அப்ப எனக்கு அந்த அனுபவம் ஏற்படுகிறது. எப்ப ஏற்படுது? தூஷ்ணி ஸ்திதௌ, மனம் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக சுத்தமாக, நோ டிண்ட் ஆஃப் ராகத்வேஷாதி, அதெல்லாம் எதுவுமே இல்லாத மனம். அப்பதான் எனக்கு என்ன நடக்குது? உறுதியாக அவர் சொல்றாரு வித்யா, உறுதியா எங்களுக்கு எல்லாம் ஏற்படு பிரம்ம அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நீதான் இல்ல இல்லைங்கிற, எங்களுக்கு எல்லாம் பிரம்ம அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? எஸ். அடுத்தது ந சூன்யம். அது என்ன கிடையாது? ந சூன்யத்துவம். அது சூன்யம் அல்ல. பிரம்ம அனுபவம்ங்கிறது இட் இஸ் நாட் சூன்யம்.
ஏன் ஏன் அது நான் சூன்யம் சொல்றேன்? சூன்யத்துவம் அது சூன்யம் அல்ல, அது சூன்யத்துவத்தோட இல்லைன்னு ஏன் சொல்றேன்? சூன்ய புத்தேஸ்ரய வர்ஜனாத்து. வர்ஜனம்னா இல்ல, சூன்ய புத்தி இல்லாத காரணத்தினால், அதை பற்றி விருத்தி, அதை பற்றி புத்தி, சூன்யம்ங்கிற புத்தி இல்லாத காரணத்தினால் அது சூன்யம் அல்ல. எங்களுக்கு என்ன புத்தி இருக்குது? சத்புத்தி இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடையாது? உனையாட்ட சூன்ய புத்தி கிடையாது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றேன்? சூன்யம். ஏன்? எங்களுக்குள்ள என்ன இல்ல? சூன்ய புத்தி இல்லாத காரணத்தினால். எங்களுக்கு என்ன புத்தி இருக்குது? சத்புத்தி இருக்கிற காலத்தினால அந்த ஸ்கிரீனை நாங்க பாத்துட்டதுனால, அங்க எது ஸ்கிரீன்ல எது, அந்த டிவில எது சத்து? ஸ்கிரீனு. அந்த ஸ்கிரீனை நாங்க பாத்துட்டோம், அந்த ஸ்கிரீன் மேலதான் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நாங்க ஸ்கிரீன் என்ன சொல்ல தேவையில்லை, சூன்யம்னு சொல்ல தேவை. ஏன்னா அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி நடு அசாஸ்திரங்களை ஓடிட்டு இருப்பாங்க ஸ்கிரீன் இல்லாம. நீ சொல்றது எப்படி இருக்குது? சூன்யம். அப்படி அல்ல, அங்க என்ன கிடையாது? சூன்ய புத்தி கிடையாது. எங்களுக்கு என்ன புத்தி இருக்கு? அப்போ சத்புத்தி, ஸ்கிரீனை பற்றிய புத்தி எங்களுக்கு இருக்கு. அதனால எங்களுக்கு என்ன தெரியுது? இது டிவியில ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை, இது வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை அல்லன்னு தெரியுது. சூன்ய புத்தி இல்லாத காரணத்தினால். அடுத்தது இப்ப மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு, இன்னும் கொஞ்சம் டீப்பா. சத்புத்திரபி சேன்னாஸ்தி மா, அந்த இடத்துல அசத், அசத்வஸ்ய ஸ்வப்ரபத்வதஹ நிர்மனஸ்கத்வ சாக்ஷித்வாத் சன்மாத்திரம் சுகமம் நிருணாம். சத்புத்தி மீனிங் எழுதிக்கலாம், அதையும் என்ன வளர்க்கிறாரு? சத்புத்தி அபி சேத். சேத்துனா யார் வரா? பூர்வபக்ஷி. சப்போஸ் நீ சொல்ற சத்புத்தி இல்ல அப்படி நீ கொஸ்டின் எப்படி சூன்ய புத்தி இல்லைன்னு நீ சொல்றியோ, அதே மாதிரி சத்புத்தின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு நாங்க சொன்னோம்னா, if we raise a question, அந்த மாதிரி நாங்க கேள்வி கேட்டோம்னா, சத்புத்தின்னு ஒண்ணு இல்லையே, நீ சூன்ய புத்தி இல்லைங்கிறீல்ல, அதே மாதிரி இப்ப நாங்க என்ன சொல்றோம்? சத்புத்தி இல்லைன்னு நாங்க சொன்னோம்னா சேத்து. மா அசத்வஸ்ய ஸ்வப்ரபத்வதஹ. மா அசத்வஸ்ய ஸ்வப்ரபத்வதஹ. என்ன சொல்றாரு? மா அப்படின்னா, மா அசத்வஸ்யனா சத்புத்தி இருக்க வேண்டாம். ஏன்? ஸ்வப்ரபத்வதஹ, சத்வஸ்துக்கு சத்புத்தி தேவையில்லை. ஏன்னா அது ஸ்வயம் பிரகாஷக. ஸ்வப்ரபத்வதனா ஸ்வயம் பிரகாஷக. இப்ப நான் சொன்னேன்ல கான்செப்ட், ஒரு பென்சிலுக்கு கண்ணு விளக்குது, கண்ணை விளக்குறது மனம், மனதை விளக்குவது சாட்சியாக இருக்கிற ஆத்ம தத்துவம், ஆத்மந்த பிரம்ம. அதை விளக்குவதற்கு என்ன தேவையில்லை? எதுவும் தேவையில்லை. ஏது? ஸ்வய பிரகாஷக. அதை விளக்குவதற்கு எதுவும் தேவையில்லை. அதனால என்ன தேவையில்லை? சத்புத்தின்னு ஒண்ணு இருக்குங்கிற அவசியம் இல்லை. அதான் இப்ப சூன்யவாதி என்ன கேட்கிறான்னா, இப்போ ஒரு பொருள் அப்படின்னா, இப்ப பென்சில் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? பென்சில் புத்தி. அந்த மாதிரி சூன்யம் அப்படின்னா அங்க என்ன கிடையாது? அங்க நோ புத்தி. அப்ப பிரம்மம் போது எங்களுக்கு என்னது? நோ புத்தி தானே. அப்படிங்கும் போது பிரம்ம புத்தி தேவையில்லை,
ஏன் அது ஸ்வப்பிரகாஷக. நீ நினைக்கிற மாதிரி ஜடமோ பிரகாசம் இல்லாததோ கிடையாது. ஏன்னா சூன்யம்ங்கிறது ஜடம், அது பிரகாசம் இல்லாதது. அதை விளக்குவதற்கு இன்னொன்னு தேவை. ஆனா இங்க என்னது, சூன்யத்தை பத்தி எப்படி புத்தி இல்லையோ அதே போல சத்புத்தி இல்லையா நீ கேட்டீனா, சத்துக்கு புத்தியே அவசியம். அது விருத்தி தேவையில்லை. சத்துக்கு இப்ப பென்சிலுக்கு என்ன இருக்குது, ஒரு விருத்தி வருது, அதை வச்சு நாம அது புத்தி வருது. விருத்தி தாங்க நமக்கு புத்தி ஆகுது. இப்போ பிரம்மம்க்கு என்ன தேவையில்லை, அதுக்கு ஒரு விருத்தியோ அதுக்கு ஒரு புத்தியோ தேவையில்லை. ஏன், ஸ்வப்பிரகாஷகா இருந்து போச்சு. அதுக்கு ஒரு விருத்தினா புத்தி விருத்தியும் தேவையில்லை, ஒரு புத்தியும் தேவையில்லை. ஏன், ஸ்வப்பிரகாஷக. நிர்மனஸ்கத்வ சாட்சித்வாத்து. ஏன், நிர்மணம்னா என்ன, மனதின் அமைதிக்கு அது சாட்சியாக இருக்கிறது. மனதின் அமைதிக்கு. நிர்மனஸ்கத்துவம் என்ன, நிர்மணம்னாங்க அமைதியான மனம். மனமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அமைதியான மனதிற்கு அது எப்படி உட்கார்ந்து இருக்குது எங்களுக்கு நல்லா தெரியுது, சாட்சியாக இருக்கிறது. இட் இஸ் a witness, as a witness. என் மனதுக்கு அது எப்படி இருக்குது, சாட்சியாக இருக்குது. ஆனா எப்படி இருக்கணும், நிர்மனஸ்கத்துவ. சன்மாத்திரம் சுகமம் நிருணா. நிருணாம்னா என்ன சொல்றாரு இந்த இடத்துல, அதிகாரி. நிருணான மனிதர்கள் தான். யாருக்கு தெரியுது, அதிகாரிகளுக்கு மட்டும். the qualified person. நிருணா அவங்களுக்கு சன்மாத்திரம், அந்த சாட்சியாக இருக்கிற அந்த சத்து மாத்திரம், அந்த மனதிற்கு சாட்சியாக இருக்கிற அந்த சத்து மாத்திரம், அது மட்டுமே சுகமம், மிக தெளிவாக அறியப்படுகிறது. சுகம், சுகமங்கிறது என்ன தாத்து, கம். கம் மீன்ஸ் டு நோ. அது எப்படி, சு டவுட்லெஸ் நாலேஜ், உறுதியான நாலேஜ். சுஷ்டு தெளிவான அறிவு. அந்த knowledge is conceived by the qualified person. English சொன்னா easy. That knowledge is conceived by that qualified person. இதான் சொல்றாரு. அவங்கனால அது கன்சீவ் ஆயிடுச்சு அந்த ஞானம். நீ இதுக்கு என்ன தேவையில்லை, சத் புத்தி, அதுக்கு சத் விருத்தியோ சத் புத்தியோ சத்தை அறிந்து கொள்வதற்கு தேவையில்லை. அழகான சோழம். சுகமம் மிக தெளிவாக, conceived, can be conceived by the, by whom, qualified person. எல்லா சாதாரண மக்களால் அறியப்பட முடியாது. குவாலிபிகேஷன் இருந்து எப்படி அதை நிர்ணான யாரு, அது ஒரு தெரியும் இல்லைங்களா, யாரு நிர்ணா, மனிதர்களால். எந்த மனிதர்களால் பிரம்ம சத்துவத்தை புத்தியை பெற முடியும், சத்துவை அறிந்து கொள்ள முடிகிறது, சத்துவ பிரம்ம ஞானத்தை பெற முடிகிறது. குவாலிபிகேஷனை பெற்று குருவிடம் அடிக்கடி சொல்லுது, இட் இஸ் a systematic educational program under a competitive guru for a length of time. படிச்சு குவாலிபிகேஷன் எல்லாம் பெற்று அந்த ஞானத்தை பெறுகிறார்கள். வேற வழி கிடையாது. கண்ண மூடி உட்கார்ந்தேன் எனக்கு பிரம்ம ஞானம் ஏற்பட்டுருச்சு, படாது. இந்த ஜென்ம, எத்தனை ஜென்மத்தில் நீங்க கண்ண மூடி உட்கார்ந்தாலும், என்ன பஞ்சாக்னி தியானம் பண்ணாலும், எதை பண்ணினாலும், இறைவனே சொன்னது பஞ்சாக்னி ஞானம் வித்யா என்னமோ சொல்லி கொடுத்துருக்காரு. எதை நீங்க பண்ணாலும் பிரம்ம வித்யாவை அறிய முடியாது. there is no possible. அவ்வளவுதான் சொல்ல. அடுத்தது மனோஜிரும்பண ராகித்யே. அழகான வருங்க, மனோஜிரும்பண ராகித்யே யதா சாட்சி நிராகுலக. அந்த ஜிரும்பனுக்கு தான் ஆப்போசிட் நிராகுலக. மாயா ஜிரும்பண தக பூர்வம் தத்து ததைவ நிராகுலம். ஜிரும்பணம் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன, மனோஜிரும்பணம், மனதினுடைய ஓட்டம். ஓட்டம்னா இந்த இடத்துல சஞ்சலம். எனக்கே அப்படி நடந்தது, எனக்கே அப்படி நடந்தது, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க. சஞ்சலம் சஞ்சலம் சஞ்சலம், அமைதியற்ற நிலை, என்ன ஓட்டம். அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கு நம்ம இப்படி சொல்லணுமா, இப்படி சொல்றதுக்கு அவங்க அப்படி சொல்லுவாங்களா, ஐயோ என்ன ஆகுது உள்ள மனம், சஞ்சலம். இதுக்கு இவங்களுக்கு போன் பண்ணலாமா, அவங்கள போன் பண்ணி வெரிஃபை பண்ணலாமா, இது ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் அப்படி நடந்தது, இது நமக்கு சரியில்லையே, இதை சரி பண்றதுக்கு என்ன வழி. இதேதான், இது பேரு என்னது, ஜிரும்பணம்.
ஜிம்பனம், அழகான ஒரு ஜிம்பனம். அது அடிக்கடி நம்ம நினைச்சுக்கணும், மன ஜிம்பனமா இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும். எது இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இவங்க சொன்னது சரியா, இவங்க நமக்கு நல்லா கரெக்டா தான் சொன்னாங்க, இவங்க போய் சொல்றாங்களா, அவங்க நம்ம போய் சொல்லிருப்பாங்களா, அவது வெரிஃபை பண்ணலாமா, இவங்களை கேட்கலாமா, இது நம்ம இதை பண்ணலாமா, அதை இப்படியே இருக்கிறது பேர் தான் ஜிம்பனம். மனோ ஜிம்பன என்ன இருக்கணும், ராகித்யன் என்னது இல்லாத பொழுது அந்த சஞ்சலமே இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட மனம், சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்ட மனம், குடும்ப உறுப்பினர்களை ஏற்றுக்கொண்ட மனம், உறவுகளை ஏற்றுக்கொண்ட மனம், பூர்ணத்துவத்தை போதும் என்ற மனம். இதுதான் அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன சொன்ன, நிராகுல மனம். ஜிம்பனம் இப்படி, நிராகுல மனம்னு என்னது, போதும் என்ற மனம், அனைவரையும் ஏற்றுக்கொண்ட மனம், வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை ஏற்றுக்கொண்டு, உறவினர்களை ஏற்றுக்கொண்டு, சஞ்சலப்படாத மனம், நோ மர்மரிங், நோ கம்ப்ளைனிங், சொல்லிட்டே போலாம். நோ கம்ப்ளைனிங், நோ மர்மரிங், யார் எப்படி நடந்துகிட்டாலும் ஏற்றுக்கொள்கிற மனம், அதுதான் நிராகுலம். அதுக்கு ஆப்போசிட் வச்சுக்குங்க, ஜிம்பனம். என்ன சோ இவர் என்ன சொல்றாரு, அது ஜிம்பனம் ராகித்யே, அது இல்லாத மனமா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளது எது நடந்தாலும் உலகத்தில் ஏற்றுக்கொள்கிற மனம். அப்ப என்ன வரணும், இதுக்குதான் தினம் என்ன மெடிடேஷன் பண்ண, அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏங்க டெய்லி ஒரே டைப் ஆஃப் மெடிடேஷனா, ஏங்க எல்லாத்தையும் ஒரே நாள் நம்மளால ஏத்துக்க முடியுது என்ன, இட் நீட்ஸ் a lot, என்ன சொல்றது, டிகேட்ஸ். குடும்ப உறுப்பினர்களை நீங்க ஏற்றுக்கொள்ளது நோ மர்மரிங்கிறக்கு இட் நீட் டிகேட்ஸ் ஆஃப் தியானம். ஒரு நாள் நல்ல நாள் வராது. ஏன்னா அது அவங்க நம்ம குறை கண்டுபிடிச்சு அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அது மனதில் அப்படியே அதெல்லாம் இம்ப்ரெஷன்ஸ் ஆயிருக்கும். அதையெல்லாம் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அதுக்கு முயற்சி பெறணும். வெறும் அறிவு இருந்தா மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா ஏத்துக்க மாட்டோம். தியானம் அவசியம். அதுக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு டெய்லி அந்த குறிப்பிட்ட நேரத்தில், அந்த காக்காய்க்கு சோறு வச்சா எப்படி அந்த காக்காய்க்கு 8 மணிக்கு வச்சீங்கன்னா கரெக்டா 8 மணி ஆனா காக்கா வருது, அந்த மாதிரி அந்த 5 மணி ஆனா தினம் என்ன சிந்திக்கிறோம், ஐ ஹாவ் டு அக்செப்ட், ஐ ஹாவ் டு அக்செப்ட். எப்படி, வித் சம் நாலேஜ். அந்த ஆட்டிடியூட், அக்செப்டன்ஸ்க்கு இட்ஸ் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் உள்ள வரணும் என்ன இருக்கணும், அங்க ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை திருப்பி நினைச்சுதான் எதை கொண்டு வர முடியும் உன்னால, அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்த மனம்தான் நிராகுலம். அது இல்லாத மனம் என்னது, ஜிம்பனம். புரிஞ்சுங்களா? அப்ப 2 வேர்டும். அது ஜிம்பனம் ராகித்யே, சஞ்சலப்படாத மனம். ஓகே, எது நடந்தாலும் ஓகே, யார் என்ன பண்ணாலும் ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அவ்வளவுதான் போயிட்டே இருக்குது. யதா எப்படி, சாட்சி நிராகுலக, அது எப்படி எதை கொடுக்கிறாரு பாருங்க. யதா எப்படி, சாட்சி நிராகுலக, எப்படி சாட்சி சைத்தன்யமானது, சாட்சிங்கிறது இடத்துல ஆத்மா சித்துன்னு எடுத்துக்கலாம். மனதில் வெளிப்படுகிற அந்த சித்து ஏக்கமாக அமைதியாக இருக்கிறது. சாட்சி சைத்தன்யம் அமைதியாக கலக்கப்படாத பொழுது, அதாவது அது தெளிவா நமக்கு தெரியுதுங்கிற. மனதுல ஜிம்பனம் இல்லாத போது, அந்த குளத்துல அழுக்கு இல்லாமல், ஆட்டம் இல்லாத போது, அந்த குளத்துக்கு இருக்கிற கல் எப்படி தெரியுதோ அதே போல மனதில் ஆட்டம் இல்லாமல், அழுக்கு இல்லாமல் இருக்கும் போது அந்த மனதில் யார் வெளிப்பட்டு இருக்கா, அந்த சித்து சாட்சி சைத்தன்யம் என்ன ஆகுது, நிராகுலக, அது அமைதியாக இருக்கிறது, தெரிகிறது. அமைதியாக இருப்பது தெரிகிறது. எத்தனை ஆட்டம் மனதில் ஆடிட்டு இருந்தாலும் அது அமைதியா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. மாயா ஜிம்பனத்தக பூர்வம் சத்து, மாயா வெளிப்படுவதற்கு முன்பு, இதை போலதான் மாயா வெளிப்படுவதற்கு முன்பு, மாயாவோட ஆட்டம் ஆட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு, ஜிம்பனம் என்னது, மாயாவுடைய இப்ப மனதினுடைய ஜிம்பனம் புரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப மாயாவுடைய ஆட்டம் என்ன, சிருஷ்டி. மாயாவுடைய ஆட்டம், மாயா ஜிம்பனத்தக, மாயாவுடைய ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு, அது பீஜ ரூபத்தில் இருக்கும் போது,
அவ்வியக்தமாக இருக்கும்போது, அப்படிதான் அர்த்தம். மாயா அவ்வியக்தமாக இருக்கும்போது, பீஜ ரூபத்தில் இருக்கும்போது எப்படி புரியுது அப்படி எடுத்துங்க. அதோட ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு, சிருஷ்டி ஆரம்பிப்பதற்கு முன்பு, அதுக்குதான் என்ன வேர்டு ஓடாடுவாங்க, மாயா ஜிரும்பணம், அவளுடைய ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு, பூர்வம் அப்படின்னு என்ன, ஜிரும்பணத்தாக பூர்வம், அவளுடைய ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சத்து பிரம்ம தத்துவம் ததா ஏவ, உன் மனதில் எப்படி சாட்சி சைத்தன்யம் நிராகுலமாக இருக்கிறதோ அதை போல, எப்படி இருக்குது மனா நிராகுலமாக, மனம் அமைதியாக இருக்கும் போது எப்படி அது வெளிப்படுகிறதோ, நிராகுலமாக இருக்கிற ஆத்ம தத்துவம் சித்து எப்படி உனக்கு வெளிப்படுதோ அதை போல இந்த மாயாவுடைய ஆட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அது மட்டும்தான் என்னது, நிராகுலம், எந்தவித அசைவுமின்றி, சத்தேவ சத்தேவ இதகும் அக்ரே ஆசித்து அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றாக எது இருந்தது பிரம்மம். எதுக்கு எது ஓமைன்னு பாருங்க, ஓமை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அதை வச்சு அவர் என்ன சொல்றது ஓமை கொண்டு போறார். திருஷ்டாந்தம் எது, மனம். திராஷ்டாந்தம் என்னது, அதாவது திருஷ்டாந்தம் மனதில் வெளிப்படுகிற ஆத்ம தத்துவம், திராஷ்டாந்தம் என்னது பிரம்ம தத்துவம். கடைசியில் ரெண்டு என்னது ஒண்ணுன்னு முடிக்கும். இது வேற அது வேற புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எது மனதில் வெளிப்படுகிறதோ ஆத்ம தத்துவமாக அதுதான் என்னது, அதை போலங்கிறார். எப்படி மனம் அமைதியாக, அமைதி இல்லாத போது, அமைதியாக இருக்கும் போது, சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் போது எப்படி அந்த சித்து வஸ்து வெளிப்படுகிறதோ, அந்த ஸ்கிரீனு டிராமா இல்லாத போது எப்படி நல்ல கிளீனா தெரியுதோ அது போல ஸ்கிரீனு எடுத்துக்கலாம். அதை போல மனம், அதை போலதான் சத்து என்ன புரிஞ்சுக்கிறோம் நாம, சிருஷ்டிக்கு முன்பு மாயாவுடைய ஜிம்மனத்துக்கு பூர்வம் எப்படி இருந்தது, அது ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம சதேவ புறா ஆசீத்து. சோ இதோட என்ன பண்றாரு, இந்த கருத்து, இந்த கான்செப்ட முடிக்கிறாரு. இந்த சதேவ இதகும் அக்ரே ஆசீத்துங்கிறத இந்த இடத்தோட முடிவுரை, 46 ஸ்லோகத்தோட முடிவுரை. 47 இருந்து கான்செப்ட் என்ன தெரியுங்களா, மாயா. 47 இருந்து கிட்டத்தட்ட 56 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். மாயா, மாய தத்துவத்தை விளக்குறாரு. டாபிக் அப்படியே மாறுது. சோ மனம் அமைதியாக இருக்கும் போது எப்படி சாட்சி சொரூபம் நமக்கு தெரியுதோ அதை போல மாயா சஞ்சலம் அடைவதற்கு முன்பு சத்து மட்டும் இருந்தது. மாயாவோட சஞ்சலத்துக்கு அப்புறம் தான் என்னாச்சு, இந்த உலகம் எல்லாம் ஆச்சு. அவ்வளவுதான். ஜிம்பனம் ஆப்போசிட் நிராகுலம். இப்போ சத் மட்டும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்புறம் மாயான்னு ஒண்ணு வேர்டு சொல்லிக்கிட்டே வரீங்களே, அப்ப நீங்க துவைதம் தானே, 2 வேர்டு வந்துருச்சு இல்லையா. அப்ப ஆரம்பிக்கிறார் பூர்வபக்ஷி, சத்து அதுக்கு முன்னால் இருந்தது, மாயாவோட வெளிப்பாட்டுக்கு முன்பு சத்து மட்டும் இருந்தது அப்படின்னு ஒண்ணு சத்த சொல்றீங்க. அப்புறம் இன்னொரு வேர்டு என்ன சொல்றீங்க, மாயா. அப்ப மாயாவும் சிருஷ்டிக்கு முன்னாலதான் இருந்தது, அப்ப அதுவும் சத்தியம் தானே. அப்புறம் எப்படி நீங்க அத்விதீயம் உங்களுடைய பிலாசபின்னு சொல்லுவீங்க. அங்க என்ன வந்துருச்சுப்பா, 2 வந்துருச்சு, துவைதம் வந்துருச்சு. மாயா ஜிம்பனத்துக்கு முன் சத் மட்டும் இருந்ததுங்க போது, அப்போ அந்த மாயா எங்கதான் இருந்தது? அடுத்த கேள்வி, அந்த மாயா எங்க இருந்தது, மாயா தத்துவம்னா என்ன, அது எங்க இருந்தது அப்படிங்கறதா. எத்தனாவது, 47 இருந்து 46 முடிஞ்சதா, 47 இருந்து 58 வரைக்கும் என்ன டாபிக் இப்ப, மாயா தத்துவ விசாரம், மாயினுடைய விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் நாம இன்ட்ரோடக்ஷன் பண்றேன், அடுத்த கிளாஸ்ல நீட்டா பார்க்கலாம். இதோட சதேவ இதகும் அக்ரே ஆசீத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கங்கள் 46 ஸ்லோகத்தோட முடிக்கிறாரு. பியூட்டிஃபுல். இந்த மாதிரி மாயாவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற எங்கேயுமே இருக்காதுங்க. நிஸ்தத்வா காரிய கம்யாஸ்ய சக்தேர் மாயா அக்னி சக்திவத் நகி சக்திஹி क्वचित् கைசிச்சத் புத்தியதே, பிரிச்சு சொல்ற காரியத்தே புரா. இதுல என்ன சொல்றாரு, மாயாவுக்கு 3 விளக்கம் வேர்டு கொடுக்கிறாரு. என்னென்ன வேர்டு, நிஸ்ஸத்வா, காரியகம்ய, சக்தி. He explained Maya by using 3 words. நிஸ்ஸத்வா
காரிய கம்ய சக்தி. நிஸ்ஸத்வா அப்படின்னாங்க there is no essence, no சாரமற்றது. அசாரம் சமஸ்கிருதம் சொன்னா, தமிழ்ல சொன்னா சாரமற்றது, ஒரு அனர்த்தம். சமஸ்கிருதம் சொன்னா பிருத்தக்கு சத்வா ரஹித. சத்வா ரஹித அப்படின்னு என்ன? தனக்கென்று இருப்பு இல்லாதது. இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கு. தனக்கென்று இருப்பு இல்லாதது, சாரமற்றது. நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப், நோ எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் இட்ஸ் ஓ, சுதந்திரமற்றது, ஆசிரியமானது, தன்னுடைய இருப்புக்கு பிரம்மத்தை சார்ந்திருப்பது. இப்ப எக்ஸாம்பிள் ஈஸியா சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பானை தன் இருப்பிற்கு, பானைங்கிறது என்னது? நிசத்தா, நிசத்துவா. ஏன்? அது தனக்குன்னு இருப்பு கிடையாது, அது இன்னொன்னு சார்ந்திருக்குது. அப்ப பானை இஸ் நிசத்துவாங்கிற மாதிரி தன்னுடைய இருப்புக்கு அது வேறொன்றை சார்ந்திருக்கிறது. அதத்தான் என்ன சொல்ல நாம? மித்யா. பானை என்ன சொல்லுவோம் நாம? மித்யா. தனக்கென்று இருப்பில்லாதது, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் முடிய போகும். இதுதான் என்னது? நிசத்வா. இது ஃபர்ஸ்ட் 3 லட்சணம் ஆஃப் மாயால. நிசத்வா பிருத்தக்கு சத்தா ரஹிதக, தனக்கென்று சத்து இல்லாது. பிருத்தக்னா தனக்கென்று, சத்தா ரஹிதக இருப்பு அற்றது. அப்ப இங்கிலீஷ்ல சொல்ல என்ன சொல்லலாம்? நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓ, இட் டிபெண்ட்ஸ் existence for other பிரம்ம தத்துவம். அடுத்தவடு காரிய கம்யா. அது எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? காரியத்தின் மூலியமாகத்தான் நீங்க அந்த இருப்பையே நம்மளால உணர முடியும். மாயாவை பார்க்க முடியாது, கேட்க முடியாது. பிரம்ம தத்துவத்தை போல மாயாங்கிற தத்துவத்தை நீங்க கேட்கவோ பார்க்கவோ இந்திரிய அகோச்சரம். அப்புறம் எப்படி தெரியுது? காரியத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காரிய கம்யா. கம்யா, கம் மீன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். எதன் மூலமா நீங்க மாயை புரிஞ்சுக்கிறீங்க? காரியத்தின் மூலியமாகத்தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படின்னு என்னது? எக்ஸாம்பிள் என்ன? இப்ப கம்முனு ஒருத்தர் ஒரு பெரிய சிங்கர் வச்சுங்களேன், அவர் வராரு, அவர் வாட்டுக்கு உட்காந்துருக்காரு, நீங்க பக்கத்துல போய் உட்காடுறீங்க. ஒரு அம்மா நல்லா பாடுவாங்க, நாம ஃபங்க்ஷன் போயிருக்கோம், அவங்களும் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க, அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க ஆக்சுவலா நல்லா பாடுறவங்க. அவங்க பாடுற அந்த அவங்களுக்குள்ள அந்த பாடுறது சக்தி இருக்குங்கிறது எப்படி தெரியும்? வாயை திறந்து பாடுற வரைக்கும் தெரியாது. அப்ப காரியம், அப்போ அவங்க அதாவது அவங்களுக்கு பாட தெரியுங்கிறது அந்த சக்தி, பாட தெரியுங்கிற சக்தி பொறுத்து உட்கார்றாங்க. அவங்களுக்குள்ள அந்த சக்தி, பாடுகிறது ஒரு சக்திங்க. இட் இஸ் ஒரு அது ஒரு சக்தி. அந்த சக்தி உள்ள இருக்குதா? ஒரு வீணை வாசிக்கிறாங்க, அவங்க உட்கார்றாங்க, அவங்களுக்குள்ள வீணை வாசிக்கிற சக்தி இருக்குதா அப்படின்னு எப்பதான் தெரியும்? காரியம் இருந்தா தான் தெரியும். ஒன்னா வீணை வாசி காமிக்கணும், இல்லையா பாடி காமிக்கணும். அது என்னது? காரியம். அந்த சக்தி உள்ள இருக்குது, வெளியில வர்றது காரியம். அதை பார்த்துதான் உள்ள என்ன பண்றோம்? ஓ, இவங்களுக்கு பாட தெரியுது, இவங்களுக்கு வீணை வாசிக்க தெரியுது, இவங்களால ஒரு பேச தெரியுது. நீங்க எப்படி கண்டுபிடிக்க? எனக்குள்ள இப்ப அதை அடிக்கடி சொல்றேன், இப்ப எனக்குள்ள பேசிக்கிற சக்தி இருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? பேசினாதான் தெரியும். பேசுறது சக்தி இல்ல, அந்த பேசுவது காரியம். அதுக்கு என்ன உள்ள இருக்கணும்? பேசக்கூடிய சக்தி. அந்த சக்தி என்னைக்குமே கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி பார்த்தா கூட பார்க்க முடியாது. பிரத்யக்ஷ அகோச்சரம், இந்திரிய அகோச்சரம். சக்தி என்பது நம்மளால கண்ணுல பார்க்க முடியாது. எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அந்த எலக்ட்ரிசிட்டி கண்ணுல ஒயருக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போனது கண்ணுக்கு தெரியுதா? கட் பண்ணி பார்த்தா தெரியுதா? தெரியாது. ஆனா எப்பதான் தெரியுது? உள்ள வீட்டுல கரண்ட் இருக்கா இல்லைன்னு எப்ப தெரியுது? ஃபேனை போட்டு காரியம். அதோட காரியம் என்ன? ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிசிட்டியோட காரியம். லைட் எரியுது, எலக்ட்ரிசிட்டியா காரியம். சோ அந்த லைட் ஓடுறது, ஃபேன் ஓடுறது, அந்த காரியத்தை வச்சுதான் இப்ப நான் என்ன எங்க வீட்டுல சொல்றேன், எங்க வீட்டுல கரண்ட் இருக்கு. ஆனா கரண்ட் கண்ணுல பாக்குறேன்னா இந்திரிய அகோச்சரம். அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்றாரு. அடுத்தது சக்தி. இந்த 3 சக்திங்க இப்ப நான் சொன்னது அதான் சக்தி. அந்த ஒரு சக்தி ரூபமானது யாருக்கு? பிரம்மனுடைய சக்தின்னு எழுதிக்கிற இடத்துல. அதுக்கு மாயாங்கிறது பிரம்மனுடைய சக்தி. அப்படிங்கும்போது இப்ப சக்தியை பத்தி விளக்குறாரு. அது எக்ஸாம்பிள் எதை எடுக்கிறாரு? அக்னி சக்தி. இப்ப நான் நடக்கிறேன் அப்படின்னாங்க, எனக்குள்ள நடக்கிற சக்தி இருக்கு, அதனாலதான் நான் நடக்கிறேன். அந்த சக்தி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியுது? கண்ணுல பார்க்க முடியாது. ஆனா எப்படி தெரியும்? எந்திரிச்சு நடந்தா தெரிஞ்சு போயிடும். சோ அது நடக்குதுங்கிறது காரியம். அதுக்குண்டான சக்தி உள்ள இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளால
அந்த காரியத்தை வச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம், யூகித்துக் கொள்ளலாமே தவிர கண்ணுல எல்லாம் பார்க்க முடியாது. எந்த சக்தியும் நீங்க கண்ணுல பார்க்க முடியாது. இந்த சாதாரண சுச்சுப்பி சக்தியவே நம்மளால கண்ணுல பார்க்க முடியாத போது மாயை எப்படி கண்ணுல பார்க்கறது? ஆனா என்ன இருக்கும், அவங்களுடைய காரியத்தை வச்சு நம்ம இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய. So just I introduce this slogam. Next class we can detail about it. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi Om.